ගින්න පැමිණෙන්නේ දෙවියන් වහන්සේගේ. අක්කිනි கடந்து வருது ஆண்டவருடைய. ඉන්නේ පාස විනෝත්ගෙන් නොවේ. அக்கினி கடந்து வருது பாஸ்டர் வினோத்தின் இடத்துல அல்ல. ගින්න පැමිණෙද්දී அக்கினி வரும்போது අනවශ්‍ය සියල්ල චලයි. தேவையற்ற எல்லாவற்றையும் වචනේ අසාගෙන ඉඳීම කීප දෙනෙක් තුල ඒ ගින්න නිදාස්තනික ඔබ දකි. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிலருக்குள்ளே அந்த அக்கினி கண்டுபிடிக்கப்படும். ඔබ ගැඹුරට යයි. நீங்க ஆழத்துக்குள்ளே கடந்து செல்லுவீங்க. බයිබලයේ දීමන හැම වචනයක්ම ශුද්ධාත්මයන් වහන්සේ විසින් පැමුණා වචන. வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வந்ததான வார்த்தைகள். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ ඉතාමත් ආදරෙන් මම පිළිගන්නවා. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை அன்பாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். කීදෙනෙක් ජොලිතමත් කමෙන් ඉන්නවද? எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ජොලිතමත් කමෙන්. உற்சாகமா இருக்கிறீங்க. හalleluya. ஹalleluya. බයිබලයේ කියන ස්වාමීන් වහන්සේගේ ආත්මය කොතනද? வேதம் சொல்கிற கர்த்தருடைய ஆவி எங்கேயோ නිදාසත් තිබෙනවා. அந்த இடத்துல ஒரு விடுதலை உண்டு. ஹalleluya. ஹalleluya. උන්වහන්සේගේ ආත්මය තිබෙන්නේ කොතනද? கர்த்தருடைய ஆவி எங்கேயோ ඒ ස්ථාන නිදාසත් තිබේ. அங்கு விடுதலை உண்டு. කීදෙනෙක් ඉන්නවද? எத்தனை பேர் இருக்கிறீங்க? කීදෙනෙක් ඉන්නවද? எத்தனை பேர் இருக்கிறீங்க? අද මාතෘකාව මොනවද? இன்று இந்த நாள் தலைப்பு என்ன? ගින්න. அக்கினி. ගින්න. அக்கினி. ෆයර්. ஃபயர். මොනවද ගින්න? என்ன அக்கினி? ඔය ගිනි කුරියෙන් පත්තු කරන ගින්න ගැන ඔය කතා කරන්නේ. இந்த நெருப்பட்டினால பத்திர அந்த அக்கினியை பத்தி பேசல. පළවෙනි රාජාවලිය පොතේ ஒன்று ராஜாக்கள் புத்தகம் 18 වෙනි පරිච්ඡේදයේ 18ஆம் அதிகாரத்தில் 33 වෙනි පදය 33ஆம் வசனம் සහ அதோடு கூட 37 වෙනි පදය අපි කියවන්න යනවා. 37ஆம் வசனங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். விறகுகளை அடுக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை நல்ல கவனிங்க, ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். என்னத்துக்கு வைத்தான்? பலியிடும்படியாய் வைத்தான். யார்? தாவீதா. எலியா வைத்தான். பைபிளே කියනවා வேதம் சொல்கிறது எலியா பூஜාවට සූදානම් වුණා. எலியா பலி செலுத்துவதற்கு ஆயத்தமானார். எலியா දෙවියන් වහන්සේගේ ගින්න දකින්න සූදානම් වුණා. எலியா ஆண்டவருடைய அக்கினியை காண ஆயத்தமானார். ගින්න දකින්න ප්‍රථමයෙන් அக்கினியை காண முன்பதாக எலியா பூஜාව සූදානම් කළා. எலியா அந்த பலியை ஆயத்தம் பண்ணினார். අද මාතෘකාව ගින්න. இன்று தலைப்பானது அக்கினி. දෙවියන් වහන්සේගේ ගින්න ඔබේ ජීවිතේ දකින්න නම් ஆண்டவருடைய அக்கினி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க காண வேண்டுமானால் பூஜාව සූදානම් වෙන්න අවශ්‍යයි. பலி ஆயத்தமாக வேண்டும். අද දේශනාවට හැමෝම හොඳට හවුම් කන් දෙන්න. இந்த பிரசங்கத்துக்கு எல்லாரும் நல்ல செவி கொடுங்க. හොඳටම හවුම් කන් දෙන්න. நல்ல செவி கொடுங்க. பூஜාව සූදානම් වුණේ නැතොත්, பலி ஆயத்தம் இல்லாவிட்டால், பூஜාව සූදානම් වුණේ නැතොත්, பலியை நீங்க ஆயத்தம் பண்ணாவிட்டால் ගින්න පැමිණෙන්නේ නැත. அக்கினி கடந்து வராது. ගින්න පැමිණෙන්නේ නැත. அக்கினி கடந்து வராது. ஹalleluya. ஹalleluya. ගින්න පැමිණෙන්නේ பூஜාව සූදානම් වුණායින් පසුව. அக்கினி கடந்து வரும் பலி ஆயத்தமானதன் பின்பு. හැමෝටම ආසයි ඒ ගින්න අපේ ජීවිතේ දකින්න ඕනේ. எல்லாருக்கும் ஆசை அந்த அக்கினி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்க காண ඒ வேண்டும். බලය අපි අත්පත් කරගන්න ඕනේ. ඒ භුක්ති විඳින්න ඕනේ. அந்த வல்லமை நாங்க பெற்றுக்கொள்ளணும், அதை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை உண்டு. ඒ සුද්ධාත්මයාගේ ආනුභාවය අපේ ජීවිතේ ක්‍රියා කරන්න ඕනේ. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுமை எங்களுடைய ஜீவங்களை கிரியை செய்ய வேண்டும். ඒකට அதற்கு பூஜාවක් අවශ්‍යයි. ஒரு பலி செலுத்துதல் வேண்டும். பூஜාසනය මත දර පමණක් තැබුවොත් ගින්න පැමිණෙන්නේ නැහැ. பலிபீடத்திலே விறகுகளை மட்டும் அடுக்கி வைத்தால் அது எரியாது. ගින්න පැමිණෙන්නේ නැහැ. அக்கினி வராது. හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. பூஜාසනය මත பூஜாசனය ගොඩ නැගුවා කියලා ගින්නක් එන්නේ නැහැ. பலிபீடத்தை கட்டினபடியினாலே அக்கினி கடந்து வராது. பூஜாசනය මත දර තිබ්බා කියලා ගින්න පැමිණෙන්නේ නැහැ. பலிபீடத்தின் மேல் விறகு கட்டைகளை அடுக்கினதுனால அக்கினி கடந்து வராது. ගින්න පැමිණෙන්නේ பூஜாව සූදානම් වුණායින් පසු. அக்கினி கடந்து வரும் அந்த பலி ஆயத்தமானதன் பின்பு. මොනවද මේ දවසේ பூஜාව? என்ன இந்த நாள் பலி செலுத்துதல்? ගින්න පැමිණෙන්න ඔබ කොහොමද කරන්න යන්නේ? அக்கினியை கொண்டு வருவதற்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? ඒ ගින්න ඔබ ඉන්න තැන නිදාස් වෙයි. அந்த அக்கினி நீங்க இருக்கிற இடத்துல அது கட்டவிழ்க்கப்படும். ஹalleluya. ஹalleluya. ගින්න පැමිණෙන්නේ දෙවියන් වහන්සේගෙන්. அக்கினி கடந்து வருவது ஆண்டவரிடத்திலிருந்து. ගින්න එන්නේ පාස විනෝත්ගෙන් නොවේ. அக்கினி கடந்து வருவது பாஸ்டர் வினோத்தின் இடத்துல அல்ல. ගින්න පැමිණෙන්නේ මේ ස්ථානයෙන් නොවේ. அக்கினி வருவது இந்த ஸ்தானத்திலிருந்து அல்ல. ගින්න පැමිණෙන්නේ දෙවියන් වහන්සේගෙන්. அக்கினி வருவது ஆண்டவரிடத்திலிருந்து. ஹalleluya. ஹalleluya. ඒක ස්වර්ගික ගින්න. அது பரலோகத்தின் அக்கினி. ඒ ගින්න ඔබේ ජීවිතය තුළ නිදාස් වෙන්න අවශ්‍යයි. அந்த அக்கினி உங்களுடைய ஜீவங்களுக்குள்ளே கட்டவிழ்க்கப்பட வேண்டும். ගින්න පැමිණෙද්දී, அக்கினி கடந்து வரும்போது, ගින්න පැමිණෙද්දී அக்கினி வரும்போது
අනවශ්‍ය සියල්ල පුච්චලදයි. தேவையற்ற எல்லாவற்றையும் அது எரித்துவிடும். හලෙලූයා. ஹalleluya. අනවශ්‍ය සියල්ල පුච්චලදයි. தேவையற்ற மற்ற எல்லாவற்றையும் அழித்துவிடும். අද ඔබේ ජීවිතයේ අනවශ්‍ය සියල්ල ඒ ගින්න එන විටදී සියල්ල නැති වෙන්න යනවා. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான தேவையற்ற காரியங்கள் எல்லாம் அந்த அக்கினி வரும் பொழுது அது எரித்துவிடும். හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. කොයි ස්ථානද ගින්න පත්තු වෙන්නේ? எந்த ஸ்தானத்தில் அக்கினி பற்றி எரியும் ඒ ස්ථානේ සියල්ල පුච්චලදයි. அந்த ஸ்தானத்தில எல்லாத்தையும் எரித்துவிடும். ඒ දේවල් තිබුණා කියන ලකුණක්වත් නැති වෙයි. அந்த இடத்துல அந்த காரியங்கள் அந்த பொருட்கள் இருந்துன்னு சொல்லி ஒரு அடையாளமே இருக்காது. අද ශුද්ධාත්මසගේ ගින්න ඔබේ ජීවිතේ නිදහස් இன்று වෙද්දී பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி உங்களுக்குள்ள ඒ கட்டவிழ்க்கப்படும் ස්වර්ගයේ போது ගින්න නිදහස් වෙද්දී அந்த பரலோக அக்கினி கட்டவிழ்க்கப்படும் போது ඔබේ ජීවිතේ සමහර දේවල් තිබුණාද කියලා ඔබ හිතයි ඒ ලකුණ පවා නැති වියන්ස යනවා. உங்களுடைய ஜீவியங்களில் இப்படிப்பட்ட காரியம் இருந்ததா என்று சொல்கிறதான அந்த அடையாளம் கூட அழிந்து போய்விடும். හදවතේ තිබෙන බොහෝ තුවාලවල් අද නැති වී යයි. இருதயத்தில் இருக்கிறதான அநேக காயங்கள் கூட இந்த நாளில் அது அழிந்து බොහෝ போகும். දෙනෙක්ගේ දුර්වලකම ඉවත් වෙයි. அநேகருடைய பலவீனங்கள் இல்லாமல் போகும். රෝගේ ඉවත් වෙයි. நோய் நீங்கும். යක්ෂගේ ක්‍රියාවල් ඉවත් වෙයි. பிசாசினுடைய கிரியைகள் நீங்கிவிடும். ඒ නිසා අද තාමත් ප්‍රවේශමෙන් හවුම්කන් දෙන්න. அதனால் இந்த நாள் ரொம்ப கவனமாய் செவி கொடுங்க. ගොඩාක් ප්‍රවේශමෙන් හවුම්කන් දෙන්න. ரொம்ப கவனமாய் செவி கொடுங்க. වචනේ අසාගෙන ඉද්දිම කීප දෙනෙක් තුල ඒ ගින්න නිදර්ශනයක ඔබ දකි. வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிலருக்குள்ளே அந்த அக்கினி கட்டவில்லை இல்லைங்க. ඔබ ගැඹුරෙන් ගැඹුරට යයි. நீங்க ஆழத்துக்குள்ளே கடந்து செல்லுவீங்க. හලෙලූයා. ஹalleluya. මේ දවස් යමක් සිදුවේ ඔබේ ජීවිතේ. இந்த நாளில் ஒரு காரியம் உங்களுடைய ஜீவியங்களை நடைபெறும். 100% දෙවියන් වහන්සේගේ වචනේ විශ්වාස කරනවා. நான் 100% வேதம் ஆண்டவருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். හේතුව බයිබලයේ තියෙන හැම වචනයක්ම ශුද්ධාත්මයන් වහන්සේ විසින් පැමුණා වූ වචන. காரணம் வேதத்தில் இருக்கிறதான எல்லா வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வந்ததான வார்த்தைகள். කිසි වචනය එක වචනයක්වත් නිකන් නිෂ්ඵල වචන නොවේ. ஒரு வார்த்தையும் கூட வீணான வார்த்தைகள் இல்லை. මේ වචනට ජීවනයක් இந்த තිබෙනවා. வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. මේ තුල බලය තිබෙනවා. இதற்குள்ளே வல்லமை உண்டு. මේ තුල ගින්න තිබෙනවා. இதற்குள்ளே அக்கினி உண்டு. පේත්‍රස් දේශනා කරන් ඉද්දී பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் ඒ போது දේශනාවට හවුම්කන් දුන්න හැම කෙනා තුලම ශුද්ධාත්මයන් දස්සුණා. அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த அக்கினி கட்டவிழ்க்கப்பட்டது. ශුද්ධාත්මයන් නිදස්සුණා. பரிசுத்த ஆவியானவர் கடந்து ඒ வந்தார். ගින්න නිදස්සුණා. அந்த அக்கினி கட்டவிழ்க்கப்பட்டது. දැන් දේශනාව ඒ ජීවමාන වචනේ අසන ඔබ තුල එවැනි දේවල් සිදු වෙයි. இன்று ஜீவனுள்ள இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களுக்குள்ளும் இந்த நாளில் அப்படிப்பட்டதான மாற்றம் உண்டாகும். ගින්න පැමිණෙන්න ඕනේ නම් அக்கினி வர வேண்டுமானால் ඔබ කොහොමද කරන්න ඕනේ? நீங்க என்ன செய்ய வேண்டும்? ඔබ நீங்க පූජාවක් විය යුතුයි. நீங்க பலியாய் நீங்க மாற வேண்டும். ඔබ පූජාවක් විය යුතුයි. நீங்க பலியாய் நீங்க மாற வேண்டும். රෝම 12 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේ මෙසේ කියනවා. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்படி இருக்க சகோதரரே, සහෝදරනේ நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் පරිසුද්ධமும் தேவனுக்கு தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. ஹalleluya. வேதம் சொல்லுது, நீ உன் சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடு. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. සිංහලෙන් කියමු. ශරීරයන් ජීවමාන වූ ශුද්ධ වූ දෙවියන් වහන්සේ විසින් පිළිගත හැකි වූ යාගයක් කොට ඔප්පු කරන ඇටියට බයිබලයේ කියනවා නුඹලගේ ශරීරයන් வேதம் சொல்கிறது உங்களுடைய சரீரங்கள் යාගයක් කොට පූජාවක් කොට ඔප්පු කරන්න. ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. එහෙනම් අද පූජාව කවුද? அப்படியானால் இன்று பலி யார்? අද ඒ බැටළුවා කවුද? இன்று அந்த ஆட்டுக்குட்டி யார்? ඔබයි. நீங்க தான். ඔබයි ඒ බැටළුවා. நீங்க தான் அந்த ஆடு. ඔබයි ඒ පූජාව. நீங்க தான் அந்த பலி. පූජාසනය සූදානම් වුණාට මදි. பலி பீடம் ஆயத்தமானால் போதாது. පූජාව ලෑස්ති වෙන්න ඕනේ. பலி ஆயத்தமாய் இருக்க வேண்டும். පූජාව ලෑස්ති වුණොත් பலி ஆயத்தமாய் இருந்தால் එලියා කුමක්ද කළේ? எலியா என்ன செய்தார்? 1 Kings chapter 18 verse 37. පළවෙනි රාජාවලිය 18 වෙනි පරිච්ඡේදයේ 37 වෙනි පදය. 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். எப்போ சொல்றார்? இது இந்த ஜெபத்தை எப்ப பண்றாருன்னா, எலியா எப்போ பலியை வைத்தாரோ, பலியை வைத்த பிறகுதான். எலியா பலிபீடத்தை கட்டும் போது ஜெபிக்கல, இந்த ஜெபத்தை பண்ணல. விறகுகளை அடுக்கும் போது இந்த ஜெபத்தை பண்ணல. அவர் பலியை வைத்த பிறகு,
பலிபீடத்தின் மேல் பலியை வைத்தவர் தான் சொல்றார், ஆண்டவரே என்னை கேட்டறலும், எனக்கு செவி கொடுத்தறலும். कोई මොහොතේද මේ එලියා යාඥා කළේ කියලා බලන්න බයිබලයේ කියනවා ඔය පූජාසනය ගොඩනගද්දී නොවේ, ඔය පූජාසනය මත දර තැබුවා වෙලාවේ නොවේ. බයිබලයේ කියනවා ඔහු යාඥා කළේ பூஜாவ பூஜாசனே மත තැබුවායින් පස්සේ பூஜாව තැබුවා. அவர் பலிபீடத்தின் மேல் அந்த பலியை வைக்கிறார். එලියාට හොඳටම දන්නවා எலியாக்கு நல்லா தெரியும் பூஜாசනය නිකන් තිබෙද්දී ගින්න පැමිණෙන්නේ නැහැ. பலிபீடம் சும்மா இருக்கும் வரையிலும் அக்கினி கடந்து வராது. பூஜாசනය මත දර තිබෙද්දී ගින්න පැමිණෙන්නේ නැහැ. பலிபீடத்தின் மேலே விறகுகள் இருக்கும் பொழுது அக்கினி வராது. ගින්න පැමිණෙන්නේ பூஜාව සූදානම් වුණායින් පස්සුව. அக்கினி கடந்து வரும் அந்த பலி ஆயத்தமானதன் අද දවසේ ඔබ කියනවා නම් මම பூஜாවක් වෙනවා ස්වාමීනි. நீங்க சொல்வீங்களா, ஆண்டவரே இன்று நான் பலியாய் நான் மாறுகிறேன். මම ජීවමාන යාගයක් කොට මාගේ ජීවිතය ඔබ වහන්සේට කැප කරන්න යනවා. ஜீவ பலியாக என்னுடைய வாழ்க்கையை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்வீங்களா இருந்தால் එහෙනම් ඔබ ඉන්න තැන ගින්න පැමිණෙන්න යනවා. அப்படியானால் நீங்க இருக்கிற இடத்துல அந்த அக்கினி கடந்து வர போகிறது. ஹalleluya. ஹalleluya. ඔබටම මට අවුම්කම් දෙන්න. நல்லா எனக்கு செவிடுங்க. ඔබ ඉන්න තැනේ ගින්න නිදස් වෙයි. நீங்க இருக்கிற இடத்துல அந்த அக்கினி கடந்து வரும். 38 වෙනි පදේ කියනවා. 38ஆம் வசனம் சொல்லுகிறது. verse 38. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி, ஹalleluya, அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. එවිට ස්වාමින් වහන්සේ වෙතින් ගිනි බැස පූජාවත් දරත් ගලුත් දූවිලි දවා අගලේ වතුරත් වියලා දැම්මේ. හalleluya. බයිබලයේ කියන එවිට ස්වර්ගයෙන් ගින්න පැමුණා. வேதம் சொல்கிறது அப்பொழுது வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்தது. කොයි මොහොතේද? எந்த நேரத்தில்? පූජාව සූදානම් වුණායින් පසුව. தகன பலி ஆயத்தமான போது. පූජාව සූදානම් නම් ගින්න සූදානම්. தகன பலி ஆயத்தமாய் இருந்தால் அக்கினி ஆயத்தம். ඒ ගින්න එනවා කෙලින්ම ඒ පූජාව මත. அந்த அக்கினி நேரடியாய் வரும் அந்த பலிக்கு மேலே. හalleluya. ඔබ කෙරෙහි ගින්න පැමිණෙයි මේ දවස් ඔබ පූජාවක් වෙනවා නම්. உங்களை நோக்கி அந்த அக்கினி கடந்து வரும் நீங்க ஆயத்தமாய் இருந்தால் இந்த நாளில். Genesis chapter 22 verse 9 and 10. උත්පත්ති පොතේ 22 වෙනි පරිච්ඡේදයේ 9 වෙනි පදේ සහ 10 වෙනි පදේ අපි කියමු. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை நாங்கள் வாசிப்போம். தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பலிபீடத்தை கட்டினான், விறகுகளை கிடத்தினான். அதுக்கு அப்புறம் என்ன செய்தான்? பலியை வைத்தான். வேதம் சொல்லுது, அவன் பலியை வைத்த பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அடுத்த வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். எப்போ ஆபிரகாமுக்கு தேவ சத்தம் கேட்டது தெரியுமா? எப்போ ஆபிரகாம் பலியை ஆயத்தம் பண்ணினானோ அப்பொழுது ஆபிரகாமுக்கு தேவ சத்தம் கேட்டது. அதுவரையிலும் இல்ல, பலிபீடத்தை கட்டும் போது இல்ல, விறகுகளை அடுக்கும் போது இல்ல, ஆபிரகாம் எப்பொழுது பலியை வைத்தானோ தேவ சத்தம் அவனுக்கு கேட்க ஆரம்பித்தது. ஆமென். ஹalleluya. පූජාසනය ගොඩ නැගුවා, දර තැබුවා. ඒ මොහොතේ දෙවියන් වහන්සේගේ හඬක් ආවේ නැහැ. ඔව් කොයි මොහොතද පූජාව සූදානම් කළේ, පූජා කරන්න සූදානම් වුණේ. ඒ මොහොතේ ස්වර්ගයෙන් හඬක් පැමිණුණා. හalleluya. ඊළඟට කියවන්න, ඉක්මනට කියවන්න. තවද ආබ්‍රහම් එවිට ස්වාමීන් වහන්සේගේ දූතයා ස්වර්ගයේ සිට උට අඬගසා ஆபிரகாம் கிவேய හොඳට හිතලා බලන්න. நல்ல யோசி பாருங்க. ආබ්‍රහම් පූජාසනේ කොට නැගුවා. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டினார். ඒ වෙලේ කතා සත්‍යයක් ආවේ නැහැ. அப்பொழுது ஒரு சத்தம் வரவில்லை. ආබ්‍රහම් දර තැබුවා. ஆபிரகாம் விறகு கட்டைகளை அடுக்கினார். ඒ මොහොතේ හඬක් ආවේ නැහැ. அப்பொழுது ஒரு சத்தம் வரவில்லை. ආබ්‍රහම් පූජාව තැබුවා. ஆபிரகாம் பலியை அதன் மேல் வைத்தார். පූජා කරන්න සූදානම් වුණා. பலியை செலுத்த ஆயத்தமானார். අන්න ස්වර්ගයෙන් එනවා හඬක්. அதோ பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. ආබ්‍රහම් දෙපාරක් කොට කතා කරනවා. ரெண்டு தடவை கூப்பிட்டார். කොයි මොහොතේද හඬ ඇසුනේ? எந்த நேரத்தில் சத்தம் கேட்கப்பட்டது? කොයි මොහොතේද හඬ ඇසුනේ? எந்த நேரத்தில் அந்த சத்தம் கேட்கப்பட்டது? පූජාව සූදානම් වෙච්ච වෙලාවේදී. பலி ஆயத்தமான போது. පූජාව සූදානම් වෙච්ච වෙලාවේදී. பலி ஆயத்தமான போது. පූජාව සූදානම් ඔබ අද පූජාවක් මෙන් සූදානම් වෙනවා නම්. இன்று நீங்க பலியாய் நீங்க ஆயத்தமாவீர்களானால்
ගින්න පැමිණේ. அக்கினி வரும், ගින්න පැමිණේ. அக்கினி வரும், ගින්න පැමිණේ. அக்கினி கடந்து வரும். හalleluya. ஹalleluya. යේසුස් වහන්සේ මැරිලා තුන්වෙනි දවසේ මලවුන්ගෙන් නැගිට්ටා. இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாம் நாள் அவர் உயிரோடு கூட எழுந்தார். දින 40ක් යේසුස් වහන්සේ මේ පොළවේ හැමතැනම සැරිසුණා. 40 நாட்கள் இந்த உலகத்தில் அவர் அசைவாடி இருந்தார். උන්වහන්සේ ජීවමාන බොහෝ මනුෂ්‍යයන්ට පෙන්눔 කළා. அவர் ஜீவனுள்ள தெய்வம் என்று சொல்லி அநேகருக்கு அவர் காண்பித்தார். 40 වෙනි දවස 40வது நாள் යේසුස් වහන්සේ ස්වර්ගයට නැගී ගියා. இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து சென்றார். උන්වහන්සේ නැගී යද්දී அவர் ஏறி போகும்போது යන්න ප්‍රථමයෙන් போக முன்பதாய் උන්වහන්සේ ගෝලයන්ට කියනවා அவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், නුඹලා ගොස් நீங்க போய் සුද්ධාත්මයන් වහන්සේ එනතුරු බලා සිටි. பரிசுத்த ஆவியானவர் வரும் வரையிலும் காத்திருங்கள். ඒ බලා සිටීම කියන්නේ அந்த காத்திருப்பு என்று சொல்லுவது පූජාවක් වෙන්න. බලියයි මාරුங்க. උන්වහන්සේ කියන නුඹලා ගිහිල්ලා බලා සිටින්න. அவர் சொல்கிறார், நீங்க போய் காத்திருங்க. නුඹලා ගිහිල්ලා බලා සිටින්න. நீங்க போய் காத்திருங்கள். ඔබ පූජාවක් වෙන්න. நீங்க பலியாய் மாறுங்க. ඔබ පූජාවක් වෙන්න. பலியாகுங்கள். ඔබ දකින්නවා දෙන්නෙක්ගේ දෑත් මන් දකින්නවා. நான் காண்கிறேன், ரெண்டு பேருடைய கரத்தை நான் காண்கிறேன். දෙන්නෙක්ගේ දෑත් මන් ரெண்டு දකින්නවා. பேருடைய கரத்தை நான் காண்கிறேன். ඔබ ඉන්න තැන තව ඒ ආලේපේ ගින්න නිදාස් වෙයි. நீ இருக்கிற இடத்துல இன்னும் La மீண்டுமாய் அந்த அக்கினி ප්‍රොදොනොසේ கட்டவிழ்க்கப்படும். ඒ පූජාව සූදානම් නම් அந்த அக்கினி ஆயத்தமானால் දෙවියන් වහන්සේගේ හඬ ඔබට ඇසේ. ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு ඔබ கேட்கும். තමයි අද පූජාව. நீங்க தான் இன்று அந்த பலி. බයිබලයේ කියන නුඹලාගේ ශරීරය සුද්ධ වූ ජීවමාන වූ යාගයක් කොට ඔප්පු කරන්න දෙවියන් වහන්සේට. உங்களுடைய சரீரங்களை ஜீவனுள்ள பலியாக ஆண்டவருக்கு நீங்க ஒப்புக் கொடுங்க. உங்களுடைய சரீரங்களை ඒකයි දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න වෙන්නව නමස්කාරය. அதுதான் ஆண்டவர் விரும்பத்தக்கதான ஆராதனை. ඔබ පූජාවක් විය යුතුයි. நீங்க பலியாய் மாற வேண்டும். ඔබ පූජාවක් විය යුතුයි. நீங்க பலியாய் மாற வேண்டும். ගෝලියෝ ගිහිල්ලා එක්සිට් එක තැනක හිටියා. சீஷர்கள் போய் ஒன்றாய் இணைந்து ஒரு இடத்துல ஒருமனப்பட்டிருந்தார்கள். ක්‍රියා පොතේ அப்போஸ்தலர் දෙවැනි புத்தகம் පරිච්ඡේදයේ 2ஆம் அதிகாரத்திலே තුන්වෙනි පදය ඔබ කියවන්න. 3ஆம் வசனத்தை வாசிங்க. ක්‍රියා 2:3 அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் තුන්වෙනි පදය. 3ஆம் வசனம். அள்ளாமலும் அக்கினிமயமான நாவுகளை அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல. எப்போ வந்துச்சு தெரியுமா? அவங்க சும்மா இருக்கும்போது இல்ல, அவங்க காத்திருந்த பொழுது. காத்திருப்பு என்பது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பலி செலுத்துதல். அவர்கள் பலியாய் ஒப்பு கொடுத்த பொழுது அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேலே கடந்து வர ஆரம்பித்தது. ஹalleluya. ගිනි වැනි වූ දිව් බෙදී යනවා ඔවුන්ට පෙනුනේ. හalleluya. කොයි මොහොතේද? எந்த நேரத்தில் ඔවුන් බලා සිටියා වෙලාවෙ. அவர்கள் காத்திருந்த நேரத்தில். බලා සිටීම කියන්නේ පූජාවක් වීම. காத்திருத்தல் என்று சொல்வது அது ஒரு பலி செலுத்துதல். ඉවසීම නොමැතිව බලා සිටින්න බෑ. பொறுமை இல்லாமல் காத்திருக்க முடியாது. යටාත්කම නොමැතිව බලා සිටින්න බෑ. தாழ்மை இல்லாமல் காத்திருக்க முடியாது. ප්‍රේමය නැත්නම් බලා සිටින්න බෑ. அன்பு இல்லாமல் காத்திருக்க முடியாது. එහෙනම් බලා සිටීම කියන්නේ පූජාවක්. அப்படியானால் காத்திருத்தல் என்று சொல்லுவது அது ஒரு பலி செலுத்துவது. ஹalleluya. ஹalleluya. කීකරවීම නැතොත් බලා සිටින්න බෑ. கீழ்ப்படிவு இல்லாவிட்டால் காத்திருக்க முடியாது. එහෙනම් බලා සිටීම කියන්නේ පූජාවක්. அப்படியானால் காத்திருத்தல் என்பது அது ஒரு பலி செலுத்துவது. සබ ආශිර්වාද කරයි. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். යාස කියන දේ පමණක් හැදෙයිලෙන් අල්ලගන්න. ஆண்டவர் சொல்வதை மாத்திரம் விசுவாசமாய் இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்க. යාස ඔබට පෙන්눔 කරයි ඔබේ යහපත් තිබෙන්නේ කොහෙද කියලා. ஆண்டவர் காண்பிப்பார் உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கு இருக்கிறது என்று. එහෙනම් අස්වසාගමු. அப்படியானால் கண்களை மூடிக்கொள்ளுவோம். දයන්දෝ පියාණනි. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, යහපත් දවසේ සස්තුතියි. இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. වාස දුන්නා මේ අවස්ථාව නිසා ස්තුතියි. நீர் கொடுத்ததான இந்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி. එක එක ජීවිතවල ඔබට බාරයි. ஒவ்வொரு ஜீவிதம் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். මොන දේ බලාපොරොත්තුලා සම්බන්ධ වුණාද ඔබ සියල්ල දකින්නවා ස්වාමී. அன்றைய எண்ணத்தை எதிர்பார்த்து வந்து தொடர்பு கொண்டார்கள். அன்றைய எல்லாவற்றையும் நீர் காண்கிறேன். ඔබ වහන්සේ ඒ දේවල් ඉෂ්ට කරන නිසා ස්තුතියි. நீர் அவைகளை நீர் நிறைவேற்றுகிறபடினால் நன்றி. යාත්නාවේ ආලේපෙ නිදාස් වේවා. ஒரு ஜெப ஆவியை நீர் ஊற்றுவீராக. ගින්න නිදාස් වේවා. ஒரு அக்கினி கட்டவிழ்க்கப்படுவதாக. ඔබ වහන්සේගේ සුවය නිදාස් වේවා. உம்முடைய சுகம் கட்டவிழ்க்கப்படுவதாக. ආර්ථික ආශිර්වාද වලට විවෘත වේවා. பொருளாதார ஆசீர்வாதமுள்ள கதவுகள் திறப்பதாக. යේසුස්ගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தில். ආමෙන්. ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. වාස ආශිර්වාද කරයි. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். යේසු පිටයි. God bless you. Jesus Delivers Ministries. Feel the presence of God.